ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு மக் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வந்து மெஷரிங் டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் டேபிள் ஸ்பூனில் அளவு எடுத்திங்கனாலும் கரெக்டாக வரும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் கோதுமை மாவு, ராகி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் அதிகமாக சேர்க்காதீங்க, கசக்கிற மாதிரி ஆகிடும். 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட அளவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கேக்கில் நம்ம முட்டைலாம் எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். நான் பால் வந்து பச்சை பால் தான் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்திங்கன்னா கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ கேக்கோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் வந்து நமக்கு ஹார்ட் ஆகிடும். லைட்டாக ஜென்டிலாக ஒரே ஒரு வாட்டி எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க, போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மெல்ட் ஆகி வர்றப்போ. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். மைக்ரோவேவில் ஒரே ஒரு நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் 70 செகண்ட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக சாஃப்டான மக் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை கரெக்டாக 70 செகண்ட்ஸில் எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.